பணிவோம். இன்றைய சொற்பொழிவு தலைப்பு, நாம் செய்கின்ற வேலையை அன்னைமயமாக்குவது நம் ஆன்மா மலர உதவும். நாம் செய்கின்ற வேலையை அன்னைமயமாக்குவது நம் ஆன்மா மலர உதவும். வேணுகானம் என்ற நம்முடைய மையத்தின் சார்பில் வெளிவந்த திரு கருமாகி கட்டுரைகள். இதுல முக்கியமான பார்க்கணும், அது சுருக்க அந்த கட்டுரையில முதல்ல ஆசிரியர் இளங்கோ கொடுத்த கட்டுரை இருக்குது. செயல்மயமான வாழ்வு உடலையும் சமூகத்தை ஒட்டிய வாழ்வு. உணர்ச்சியையும் அறிவுமயமான வாழ்வு மனத்தையும் மலரச் செய்தால் அடுத்த கட்டமாகிய ஜீவன் மலர உடலும் உணர்வும் அறிவும் ஆன்மாவும் சேர்ந்து மலர வேண்டும். இதற்கு வேலை அன்னைமயமாக வேண்டும். செயல்களை நம்மை முன்வைத்து செய்யாமல் அன்னையை முன்வைத்து செய்தால் அவை அன்னைமயமாகும். தன்னை கடந்து குடும்பம், பிறர், ஸ்தாபனம், நாடு என அடுத்த கட்டங்களில் செயல்களை ஆற்றும் போது நாணயம், திறமை, அறிவு கூர்மை, சமயோசிதம் போன்ற இலட்சியங்களுடன் அவற்றை நிறைவேற்றினால் உச்சகட்ட பலன் வரும். அன்னைமயமாக்குவது என்றால் பழமையை விலக்கி புதுமையை ஏற்றல், மூட நம்பிக்கைகளை விலக்குதல், பரந்த நோக்குடன் செயல்படல் போன்றவைகளை குறிக்கும். இவற்றுடன் எந்த நல்ல அம்சத்தை அதிகப்படுத்தினாலும் அன்னை மேலும் அதிகமாக செயல்படுவார். செயலை அன்னைமயமாக்கும் போது புதிய முறையில் செயல்பட வேண்டும். செயல் முழுக்க அன்னைமயமாக்க முனைதல் சிறப்பு. முடியாவிடில் செயலுக்கு முன் அன்னையை நினைத்து செயல் செய்தல். அது முடித்தபின் அன்னையை நினைப்பதும் உயர்ந்த பக்தியாகும். முழு சமர்ப்பணம் என்பது மகான்களுக்கும் கடினமான முறையே. ஆனால் இதை கடைபிடிக்காமல் பூரண யோகத்தை துவங்க முடியாது என்பதை அறிய வேண்டும். இது சுருக்கம். பல முறை இருந்தா நமக்குள்ள 4 பகுதி இருக்குது. உடல், அது பிசிக்கல். உயிர், உணர்ச்சி, அது வைட்டல். மனம், அறிவு, இதுக்கு மேல ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா வெளியில வரணும். அது நமக்குள்ள இருக்கின்ற உயரறிவு, உயர் சக்திகள் வாய்ந்தது. அதை வெளியில கொண்டு வரணும். அதுதான் அரவிந்த அன்னையினுடைய அவதார நோக்கம். அரவிந்தர் அன்னை பகவானுடைய அவதார நோக்கம். அதுக்காக தான் அப்பா இவ்வளவு புஸ்தகங்களும் எழுதியிருக்கிறாரு. நம்ம உடலோடையும் அறிவோடையும் நின்றுறோம். இன்னைக்கு நம்முடைய அறிவினுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு இந்த பேச்சை சிதம்பரம் மாரியப்பானாரில் பேர பேச்சு, கனடாவில் இருக்கிற பனையப்பன், அதன் மூலமாக இன்டர்நெட் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, கூகுள் மூலமாக ஒளிபரப்பி எல்லா ஊர்களில் இருக்கிறவர்களுக்கும் தெரிகின்றது. இது அறிவின் செயல். இதுக்கு மேலேயும் போகணும். அதுக்கு மேல நமக்குள்ளேயே இருக்கின்ற ஆன்மாவை செயல்பட வைக்கணும். கட்டுரைக்குள்ள போவோம். பொதுவாக நாம் செய்யும் எல்லா காரியங்களையும் சமூகத்தை முன்வைத்து சமூகத்தை முன்வைத்து செய்கிறோம். 4 பேரும் ஒன்றாக தவறாக சொல்லக்கூடாது. எந்த விசேஷத்தைக்கும் நம்மை அழைக்க வேண்டும். அழைப்பு வந்த இடத்தில் மரியாதை வேண்டும். நம்மை தேடி 4 பேர் வர வேண்டும். ஊரில் மரியாதையாக கௌரவமாக குடும்பம் நடத்த வேண்டும் என்பது நம்ம லட்சியம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம சமூகத்தின் சோஷியல் மேன் இஸ் எ சோஷியல் அனிமல்னு சொல்லுவாங்க. மனிதன் சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம், அதுக்கு வாழ்கின்றவன். அப்ப அந்த சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் வேணும், சோஷியல் ரெகக்னிஷன், அக்செப்டன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது முதல் கட்டாகும். நம்மை தேடி 4 பேர் வர வேண்டும். ஊரில் மரியாதையாக கௌரவமாக குடும்பம் நடத்த வேண்டும் என்பது நம்ம லட்சியம். நாகரிகம் வரும் மனிதன் செய்த வேலையில் அவன் உடல் உரம் பெற்றது. அது ஆரம்ப காலத்து மனிதனில் காட்டில் வேட்டையாடி உயிர் வாழ்ந்தான். அதுக்கு மேலே வேட்டையாடுறது மாதிரி பயிர் செய்ய கற்றுக்கொண்டான். அப்படியே கொஞ்சமாக அறிவியல் வளர்ச்சி வந்தது. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த
உலகம் பூரா இந்த செல்போன் வந்தது, எல்லாம் பரவி இருக்கின்றது. மேலை நாடுகளில் செய்யும் காரியங்களில் அறிவை மையமாக்குவதால் அறிவு மலர்ந்து அதன் மூலம் வாழ்க்கையில் வளம் பெறுகின்றது. அதான் சொன்ன இந்த இன்டர்நெட்டு, செல்போனு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்தது அறிவு மலர்ந்தது. இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் அங்கேருந்து ஃபோனில் கனடாவில் இருக்கிற பனையப்பனோட பேச முடியுது, அமெரிக்காவில் இருக்கிற என்னுடைய மகன்களோட பேச முடியுது, இன்னும் வேற எங்க உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே முடியல பேச முடியுது. அறிவு மயமாக்கிறது, இந்த வளம் பெருகி இருக்கின்றது. இதுக்கு மேல இதோட நின்று போறோமா? இல்லை, இதுக்கு மேல போகணும். நான் சரிக்காம திருப்பி சொல்றது, கோடானு கோடி பேர்ல அன்னையை தெரிஞ்சிருக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கிறது. அதை நம்ம பூர்ணமாக பரம்பிட வேண்டும். செயல்மயமான வாழ்வு உடலையும் சமூகத்தையும் ஒட்டிய வாழ்வு. உணர்ச்சியையும் அறிவுமயமான வாழ்வு, செயல்மயமான வாழ்வு உடலையும், சமூகத்தை ஒட்டிய வாழ்வு உணர்ச்சியையும், அறிவுமயமான வாழ்வு மனத்தையும் மலரச் செய்தால் ஆன்மா மலர எப்படி இருக்க வேண்டும்? அது அன்னைமயமான வாழ்வு எதை மலரச் செய்யும்? அதுக்கு என்னென்ன வேணும்? மௌனம், பொறுமை, நிதானம் நிறைந்த வாழ்வு ஆன்மாவை மலரச் செய்யும். இந்த ஆன்மாங்கிறது நமக்குள்ளே இருக்குது. இந்த டார்மன்ட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, செயல்படாம இருக்குது. அதை செயல்பட வைக்க வேண்டும், அதை விழிப்படைய செய்ய வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? மௌனம் வேணும், பொறுமை வேணும், நிதானம் வேணும். பல முறை திருப்பி சொல்றேன். அன்னையினுடைய சிம்பல்ல வெளிவட்டத்தில் இருக்கின்ற வேறு குணங்கள், விடாமுயற்சி, நிதானம், பொறுமை, நன்மை, இது போன்ற அடக்கம், இது போன்ற குணங்கள் எல்லாம் நாங்கள் இதுவும் திருப்பி சொல்லி பலமுறை சொன்னதா. குணங்கள் அல்ல, பவர்ஸ் ஆஃப் தி மதர் அப்படின்னு சொல்றாரு பகவான். அவற்றை செயல்பட வைக்க வேண்டும். அதுல நிறைந்த வாழ்வு ஆன்மாவை மலரச் செய்யும். சாதாரண பரபரப்பு, வடவடப்பு, வேகம், இது அவசரம், இதுல இருந்து நிதானம், பொறுமை, மௌனம் பேசிட்டே இருக்கிறது. இதுல இருந்து போகும்போது நமக்குள் இருக்கின்ற உயர் அறிவாகிய, அறிவை தாண்டிய உயர்நிலை உள்ளதாகிய ஆன்மாவுக்கு மலரச் செய்கின்றது. ஆன்மாவுக்கு அடுத்த கட்டம் ஆன்மாவை பகுதியாக கொண்ட ஜீவன். ஜீவன்கிறது இந்த நாளும் செஞ்சது. உடல், உணர்ச்சி, மனம், ஆன்மாங்கிற நாளும் சேர்ந்தது ஜீவன். அந்த ஜீவன் பூர்ணமாக மலரணும். ஜீவன் மலர உடலும் உணர்வும் அறிவும் ஆன்மாவும் சேர்ந்து மலர வேண்டும். அப்ப வேலை அன்னைமயமானால் ஜீவன் மலரும். அதுக்குதான் வழி. அதுக்கு எல்லாவற்றுக்கும் மூலமாகிய அன்னைகிட்ட போறோம். பகவான் பரம்பொருள் அல்லது பரசிவத்தின் அம்சம். அன்னை ஸ்ரீ அன்னை பராசக்தியின் அவதாரம்னா பாடியிருக்க உங்களுக்கு புத்தகம் தெரியும். அதை செயல்படுகின்ற சக்தி அவங்க தான். அவங்ககிட்ட போகணும். அப்ப ஜீவன் மலரும். அதனால அதோடு சேர்ந்து அதன் பகுதியான ஜீவன் மலரும். அதனால மனிதன் இது அப்பா பகவான் சொல்லுகின்ற லைஃப் டிவைன், மனிதன் தெய்வமாகும் பாதை. அதுக்குள்ள உள்ள போகணும். இதுக்கு என்ன வரணும்? அன்னைமய வாழ்வு அன்னைமயமாக வேண்டும். இவற்றை தாண்டிய இடமும் உண்டு. நாம் எல்லா செயல்களும் நம்மை முன்வைத்து செய்கிறோம். அதற்கு நான் என பெயர். அதான் அகந்தை. நம்மளைதான் நம்ம பெருசா வச்சுக்கிறோம். அதை சுயநலமாகவும் செய்யலாம், சுயநலம் இன்றியும் செய்யலாம். அப்படி சுயநலம் இல்லாமல் செய்யும் போதுமே அகந்தை வந்துடும். நமக்கு பிறருக்கு தான் உதவி செய்கிறோம். நம்ம உதவி செய்கிறோம்னு நினைச்சோம்னாலே அப்போ அங்கே அகந்தை வந்துடுது. நான் இங்கே பல முறை சொல்லியிருக்கிறேன். கோயிலில் ஒரு டியூப்லைட்டை கொடுத்துட்டு இன்னார் உபயம்னு அதில் எழுதி வச்சுக்குவாங்க. எப்படியானாலும் முன்னிற்பது நாம். பலருக்கு உதவி செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நாம் நமக்கு வேண்டியதை மட்டும் செஞ்சிட்டாலும் சரி, அங்கே நாம் தான் நிற்கிறோம். நாம் நம்மை விலக்கி அங்கே அன்னையை நிறுத்த வேண்டும். நாம் என்ற நிலை மாறி அன்னையை முன்வைத்து செய்தால் செயல் அன்னைமயம் ஆகும்.
சைக்கிள்ல நடந்து போயிட்டு இருந்தவன் குதிரையில போக ஆரம்பிச்சாங்க. குதிரையில போயிட்டு இருந்தவங்க அப்புறம் சைக்கிள்லாம் வந்தது, அப்புறம் கார் வந்தது, இப்ப விமானம் வந்தது. இங்க இருந்து 20 மணி நேரத்துல அமெரிக்காவுக்கு போக முடியுது, 4 மணி நேரத்துல சிங்கப்பூர் போக முடியுது, எல்லாம் போக முடியுது. இது வளர்ச்சி. அது போல இது வேலை இருக்கா? வேலை இருக்கா? சரி சரி சரி. நம்மை முன்னிறுக்காமல் அன்னையை முன்னிறுத்தி செய்தால், அன்னையை முன்வைத்து செய்தால் செயல் அன்னைமயமாகும். எப்படி செய்தாலும் சுயநலமாக எப்படி செஞ்சாலும் சுயநலம் இல்லாமல் செஞ்சாலும் நாம் தான் நிற்கிறோம். அது அகந்தை. அதை மாற்றி செய்யணும். செயலுக்கு இயல்பு என்ன? செயலுக்கு சக்தி உண்டு, திறமை உண்டு, ஆர்கனைசேஷன் ஒரு ஒழுங்குமுறை உண்டு, லட்சியம் உண்டு, நோக்கம் உண்டு, அபிப்பிராயம் உண்டு. என்னதுக்காக செய்யறோம், எப்படி செய்யறோம், ரைட்டுன்னு நினைச்சு செய்யறோமா, ரைட்டு தப்புன்னு நினைச்சு செய்யறோமா, இப்படிலாம் பல இதுவும் செயலுக்கு உண்டு. நாம் செயல்படும் பொழுது நம் சக்தியை பயன்படுத்துகிறோம், நம் திறமையை நம்பி நடக்கிறோம், நம் ஆர்கனைசேஷன் உதவிக்கு வருகிறது. நம்ம எப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, எப்படி செய்யலாம், நம்முடைய ஒழுங்குபடுத்தும் திறமை தான் உதவிக்கு வருகிறது. நம்ம லட்சியத்தை நாடுகிறோம், எது நோக்கத்துக்காக செய்கிறோம், நம் நோக்கத்தை பூர்த்தி செய்கிறோம், நம்ம அபிப்பிராயம் சரியென நினைக்கிறோம். அதாவது செயலை நம்மால் நிரப்புகிறோம். ஈகோ சென்ட்ரிக்னு சொல்றது, ஈகோ சென்டர்ட் அல்லது ஈகோ சென்ட்ரிக்னு சொல்றது, இது ஃபுல்லா அதுக்கு நிறைந்து போகுது. அது நம்மயமாகிறோம், நாம தான் முன்னாடி நிற்கிறோம். அது நாம் நமக்குள்ளே இருக்கிற கீழறிவது அறிவு தான் அது. ஆனா அதுக்கு முன்ன உள்ள நம்ம ஆன்மாங்கிற அன்னையின் பகுதியாக உள்ள இது இருக்குது, அது கொண்டு போகணும், அது அன்னைட்டு போகணும். வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர் உண்டு, அபரிமிதமாக சாதிப்பவர் உண்டு, இவர் எப்படி இவ்வளவு உயர்ந்தார் என பலரும் வியக்கும் அவர் உண்டு, இவர் போன்ற அதிர்ஷ்டம் எவருக்கும் நம் வாழ்வில் பார்த்ததில்லை என்கிறோம். அடிமட்டத்திலிருந்து உச்சாணிக்கு கொம்புக்கு போனவர் உண்டு, அவர்கள் அனைவரும் நான் என்பதை விட்டவர் இல்லை. அவங்களெல்லாம் நான்லே நிற்கிறாங்க, அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய இதுகளையும் ஏற்படுத்தி நம்புகிறாங்க. ஒரு லட்சியத்தை செயலில் வெளிப்படுத்த முயன்றவர்கள் என்பது தெளிவு. அவர்கள் எல்லாருக்குமே ஏதோ லட்சியம் இருக்குது, படிக்கணும், மேலே வரணும், உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்படிங்கிறது இருக்குது. இது சுயநலமான லட்சியம், நல்ல வேலை கிடைக்கணும், அமெரிக்காவுக்கு போகணும், இல்லை எல்லாம் செயல் லட்சியம். அப்படி இல்லாம குடும்பத்துக்காக செய்யறவங்களும் இருக்கிறாங்க. அவர் சுயநலம் குடும்பத்தை பாதிக்காது என்றால் அவர் தம் செயலை குடும்பத்திற்காக செய்யறவங்க அப்படியே இருக்கிறாங்க. அவர் அவரளவில் சுயநலத்தை விட்டவர். அவருக்கு ஒரு உதாரணம் சொல்றாருப்பா. தம் 30 ரூபாய் சம்பளத்தில் 1945 3 தம்பிகளை படிக்க வைத்து திருமணம் செய்து வைத்தார். ஒருவரை எம்ஏயும் படிக்க வைத்தார் என்பது அனைவரும் செய்யக்கூடிய சாதனை இல்லை. தன்னை கடந்து வந்தால் சாதிக்க முடியும். அங்க தான் மட்டும் இல்லாம தன்னை கடந்து வந்து செஞ்சார், அது ஒரு சாதனை தான். ஓரளவுல தன்னை கடந்திருக்காரு அவர். சரி, அதாவது தான் குடும்பத்தை தான் அங்க அந்த சிறிய வட்டம் தான். இன்னும் இதுக்கு மேல போகணும். தன்னை கடந்து தன் உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் உயர்த்தி வருவர். இன்னும் வாழ்வு மயனமாக போனா இன்னும் இதுக்கு மேல போயிடும். அன்னைமயமா போனா இந்த வக்கீல் இந்த ஊருக்கு 15-20 வருஷத்தில் பிரபலம் அடைந்து ஏராளமான சொத்து சேர்த்து ஊரில் பிரமுகராகிவிட்டார் எனில் அவரை பற்றி பேசும்பொழுது கட்சிக்காரன் கேஸை தன் கேஸ் போல் நினைத்து வாதாடுவார் என்பார்கள். கட்சி வக்கீல்ல எதிர்கட்சிக்கு உதவி செய்யற வக்கீல்களும் உண்டு. அங்கேயும் பணம் வாங்கிட்டு இங்கேயும் பணம் வாங்கிட்டு தன் கட்சிக்காரனை கவுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இல்லாம தன் கட்சிக்காரன் கேஸ் தன் கேஸ் மாரி வாதாடி ஜெயிப்பாருவாங்க. அவரு ஒரு வகையில உயர்ந்தவர் தான். ஆனா அதுவும் அவருக்குள்ள சுருக்கம் தான். அங்கே பிறர் நலம் இவங்கெல்லாம் குடும்பத்தை வளர்த்து கொண்டு வந்தவர். வக்கீல் கெடுகிற கேஸ் எல்லாம் பிரமாதமா செய்யறவங்கெல்லாம் பிறர் நலம் கருதுறாங்க. ஆனா அதுவும் அகந்தை தான் அங்க வேலை செய்யுது. இது பரிணாமம் தான் அடுத்த லெவல். ஆனா அதுவும் அங்க அகந்தை செய்யுது.
தெருவில் தண்டோரா போட்டவர் அகில இந்திய தலைவரானார் எனில் அவர் தமக்கு எதுவும் வேண்டாம், என் கட்சியே நானே கட்சி என ஐக்கியமானவர் என்பார்கள். தம்மை கடந்து குடும்பம், அதை கடந்து ஸ்தாபனம், அதையும் தாண்டி நாடு என அடுத்த கட்டங்களில் உள்ள லட்சியங்களால் செயலை நிரப்புபவர்கள் உண்டு. இந்த லட்சியத்தால செய்யறாங்க. அப்ப தன்னை மறந்துடுறாங்க. அவங்க பரநலம், சுயநலம் மீறி பரநலம் வருது. அப்பவும் என்ன, அவர் தனக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவருக்கு தொடர்புடையவற்றோடு தான் இருக்கிறாரு. நாணயம், திறமை, பர்ஃபெக்ஷன், அறிவு, கூர்மை, சமயோசித வித்து ஆகியவை அது போன்றவை. இதெல்லாம் நல்ல குணங்கள், உயர்ந்த குணங்கள். இவற்றையெல்லாம் பயன்படுத்தி அவர் மேல வரலாம். ஆனா அவர் என்ன செய்யறாரு? தம் செயலை தேசபக்தியால் நிரப்பினால், நாணயத்தால் நிரப்பினால் உயர்ந்த கட்ட பலன் வரும். அன்னை மயமாக்குவது, அன்னையால் செயலை நிரப்புவது என்றால் என்ன? இதுக்கு மேல அடுத்த கட்டத்துக்கு போகணும். உதாரணங்கள் சொன்ன உதாரணங்கள்லாம் மனிதன் அவனுக்குள்ளே திறமைகள், அவனுக்குள்ள திறமையிலேயே தன்னை மட்டும் வளர்த்துக் கொள்வது, அதற்கு மேல தன் குடும்பத்தை வளர்த்துக் கொள்வது, அதற்கு மேல வக்கீல் போன்ற கட்சிக்காரரை வளர்த்துக்கிறது, அதுக்கு மேல தேசபக்தராகி நாட்டுக்காக உழைத்து தன்னை மறந்து கட்சியே இருந்து கட்சி தலைமையாக இருந்து கட்சியில வர்றது, இதெல்லாம் வளர்ச்சி தான். அதுக்கு மேல போகணும். இதுக்கு மேல திறமையால் செயலை நிரப்பலாம், நாணயத்தால் நிரப்பலாம், இந்த தேசபக்தியால் செயலை நிரப்பலாம், லட்சியங்களால் செயலை நிரப்பலாம். இதுக்கு மேல அன்னையால் நிரப்புறதுன்னா எப்படி? அன்னையால் செயலை நிரப்புவது என்றால் என்ன? அன்னை புதியன படைப்பவர், பழமையை விளக்குபவர், குறுகியதை விளக்கி பரந்த மனப்பான்மையை ஏற்பவர். நம் தொழில் புதுமையை நாடினால் அன்னை அதிகமாக அங்கு செயல்படுவார். அது அன்னைகிட்ட வரணும், புதுமைக்கு வரணும். மூட நம்பிக்கையை விளக்கினால் அன்னை செயலை நிரப்புவார். இது அன்னை அந்த அன்பர்கள் பூராவும் மூட நம்பிக்கைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இவற்றை விலக்கியாகணும். நம்ம துரதிருஷ்டவசமாக இந்து மதத்திலிருந்து மூட நம்பிக்கைகள் மக்களுக்கு இடையில இருக்கிறதுனால அதுதான் இந்து மதம் நினைச்சிடறோம். அது தவறானது. ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சுவாமி ரங்கநாதானந்தாங்கிறவர் சயின்ஸ் அண்ட் ரிலிஜியன் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுல அவர் சொல்லுவார், சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் மேஜிக் ஹேஸ் நோ பிளேஸ் இன் ரிலிஜியன், ட்ரூ ரிலிஜியன். உண்மையான மதத்துல மூட நம்பிக்கையும் வித்த காட்டுறதும் இடமில்லை. இட் மேக்ஸ் ரிலிஜியன் வல்கர் அண்ட் சீப். அது வல்கராகவும் சீப்பாகவும் ஆக்குதுன்னு சொல்லுவார். அது தெரியாம மற்றவங்க அதை பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். அதுதான் நம்ம இது நினைச்சுக்கிறோம். இல்லை, உயர்ந்த அறிவு, உயர்ந்த அறிவுக்குரியதுதான் இது. சாதாரண மனித அறிவை தாண்டி இந்த ஆன்மான்னு சொல்லுகின்ற உயர் அறிவுக்கு, நமக்குள்ளேயே இருக்கின்ற உயர் அறிவுக்கு போறதுனால மனித அறிவுக்கு தெரியாத விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கிறது. அதான் விஷயம். மூடநம்பியை விலக்கினால் அன்னை செயலை நிரப்புவார். அதனால அன்னைகிட்ட வந்த பிறகு ஞாபகமா கவனிச்சு வச்சுக்கணும். மரபுகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இவற்றை விலக்கியாகணும். இதுவும் வேதத்தின் முடிவாகிய வேதாந்தம் என்று சொல்கின்ற உபனிஷத்துகளுடைய கருத்து. அதுல சொல்லப்பட்ட கருத்து தான். மூடநம்பிக்கையை விலக்கினால் அன்னை செயலை நிரப்புவார். திறமை அதிகரித்தாலும் அப்படியே அதிகரிக்கும் தெளிவும் அன்னை செயலை அறிமுகப்படுத்தும். இந்த அறிவை பயன்படுத்தும் போது அன்னை வருவார். எந்த நல்ல அம்சம் இருந்தாலும் அதிகரித்தாலும் அன்னை அதிகமாக செயல்படுவார். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நல்ல அம்சங்களை நம்ம அதிகரித்தாக வேண்டும் அன்னைமயமாக்குவதற்கு. எப்படின்னு தெளிவா சொல்ல போறாரு. செயலை அன்னைமயமாக்க நாம் செய்ய வேண்டியது என்னென்ன? செயலை பற்றிய எண்ணத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இதுதான் முக்கியம். எல்லாத்துலயுமே அப்பா எடுத்து சொல்றது அன்னை அரவிந்தர் யோகத்துல சமர்ப்பணமும் சரணாகதியும் தான். நம்மை விலக்கி அன்னையை செயல்பட வைப்பதற்கு வழி சமர்ப்பணம் தான். சரணாகதி உச்சகட்டம். அது முடிந்தாக்க செயலை பற்றிய எண்ணத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். செயலை பற்றிய உணர்வை அன்னை உணர்வாக்க வேண்டும். எண்ணம் மனதுக்குரியது, உணர்ச்சி வைட்டல்ங்கிற உயிருக்குரியது. செயலுக்குரிய பழக்கத்தை விட்டுவிட்டு புதிய பாணியில் செய்ய வேண்டும். செயலின் முழுமையை
அன்னையை நினைத்து செய்ய வேண்டும். இந்த நாளையும் கொண்டு வரணும். செயலை பற்றிய எண்ணத்தை, இது மனம், மனதுக்குரிய அறிவு, அதை செயல் சமர்ப்பணம் செய்யணும். செயலை பற்றிய உணர்வு, வைட்டல், அதை சமர்ப்பணம் செய்யணும். செயலுக்குறுக்கு பழக்கத்தை விட்டுவிட்டு புதிய பாணியில் செய்ய வேண்டும். செயலின் முழுமையான அன்னையை நினைத்து செய்ய வேண்டும். இப்போ பூரணம் வந்துடணும். எல்லாத்தையும் சேர்த்து செயலுக்கு வந்துடணும். உதாரணம், ஒரு காமிரா வாங்க வேண்டும்னா என்ன செய்யணும் வரணும் சொல்றாரு. ஒரு காமிரா வாங்க வேண்டும் என்பதை நாம் ஒரு செயல் என கொள்வோம். பொதுவாக இங்கு ஒரு தேவை அல்லது ஆசையாகவும் இருக்கலாம். ஆசையா இருந்தாலும் சரி, தேவையா இருந்தால் இது நம்மை மீறி செயல்படும். தேவை உடலை பற்றியதானால் ஆசையை விட குறைவாக கட்டுப்படும். செயலை முழு சமர்ப்பணம் செய்ய முடிவு செய்த பின் நாம் வீட்டை விட்டு புறப்பட்டு கடைக்கு போய் காமிராவை பார்க்கும் பொழுது சமர்ப்பணம் செய்ய மறந்து விட்டோம் என்பது நினைவரும். ஒவ்வொன்றையும் அன்னைமயமாக்குவதற்கு வழி எல்லாத்தையும் நம்முடைய எண்ணத்திலிருந்து அத்தனையும் சமர்ப்பணம் செய்யறது. அதான் இங்க சொன்னது. செயலை பற்றிய எண்ணத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும், செயலை பற்றிய உணர்வை சமர்ப்பணம் செய்ய வேண்டும், செயலுக்குரிய பழக்கத்தை விட்டு புதிய பாணியில் செய்ய வேண்டும். அதனால செயலை முழுவதும் சமர்ப்பணம் செய்ய முடிவு செய்த பின் வீட்டை விட்டு புறப்பட்டு கடைக்கு போய் காமிராவை பார்க்கும் பொழுது சமர்ப்பணம் செய்ய மறைந்து விட்டோம் என்பது நினைவரும். தவறு இழந்து விட்டதானாலும் காமிராவை வாங்க வேண்டாம், வீட்டுக்கு போவோம், சமர்ப்பணம் செய்து பின் வாங்குவோம் என வந்து விட்டால் காமிரா நினைவு மேலோங்கி இருக்கும். சமர்ப்பணம் திரும்பி வந்துட்டமே அதே நினைப்பில் இருக்கும். இப்போ அங்க மனசு பூர்ணமா அன்னைக்கு வரலன்னு அர்த்தம். அன்னை நினைவு வராது. வந்தால் காமிரா நினைவு வந்தபின் தான் வரும். அதனால காமிரா நினைவு வந்தபின் வரும் அன்னை நினைவு பரீட்சை முடித்தபின் படிப்பது போல. பரீட்சைக்காக தான் படிக்கணும். பரீட்சை படிச்சது பரீட்சைக்கு முன்னாடி படிச்சாதான் பரீட்சை நல்லா எழுத முடியும். ஆனா பரீட்சை முடிஞ்ச பிறகு படிச்சாக்கா அடுத்த பரீட்சைக்கு தான் எழுதலாம். அந்த பரீட்சையில ஃபெயில் ஆகிடும். அன்னை நினைவு, காமிரா நினைவுடனே அன்னை நினைவு வருவது விசேஷம். அதற்கும் முன் வந்தால் யோகம் பலிக்கும். காமிரா பத்தி நினைக்கிறதுக்கு முன்னே அன்னை யோகம் வந்துன்னா யோகம் பலிக்கும். இது இருந்தால் காரியம் பலிக்கும், நமக்கு சிறந்த காமிரா கிடைக்கும். நினைவு வருமுன் அன்னை நினைவு வந்தால் காமிரா வாங்க போகலாம். அதனால வாங்கணும்னு நினைப்பு வர்றதுக்கு முன்னாடியே அன்னை நினைவு வரணும்னா காமிரா வாங்க போகலாம். காரியம் பெரிய அளவில் கூடி வரும். அத்துடன் நினைவை சமர்ப்பணமானாலும் உணர்வு சமர்ப்பணமாகவில்லை என்று தெரியும். அதில் இருக்கிற ஆர்வம், உணர்வு ஆர்வத்துக்குரியது, ஆசை, இதெல்லாம். நினைவை விட உணர்வை சமர்ப்பணம் செய்வது கடினம். நினைவு எண்ணத்துக்கு அடுத்தது வைட்டல்ங்கிற இதுக்குரியது, அது கஷ்டம். அதை கடந்து உடலின் பழக்கத்தை சமர்ப்பணம் செய்வது. உடலின் பழக்கம் என்ன? காமிராவை நினைவை சமர்ப்பணம் செய்யும் பொழுது நாம் எழுந்திருப்போம், சட்டை போட்டுவோம், கடைக்கு கிளம்புவோம். அவை இயல்பாக பழக்கம்படி நடக்கும். அப்பழக்கங்களையும் சமர்ப்பணத்திற்கு உட்படுவது யோகம் சித்திக்கும் நிலை. அதாவது சட்டை போடும்போது அன்னையே நினைச்சு போடுறது, பேண்ட் போட்டால் அன்னையை நினைச்சு போடுறது, சைக்கிளையோ 2 வீலரையோ எடுக்கும்போது அன்னையை நினைச்சு செய்யறது. அப்ப சமர்ப்பணம் பூரணமாகின்றது. ஒவ்வொரு செயலையும் அன்னையை நினைத்து செய்து செயல் முழுவதையும் அன்னை மயமாக்க முனைதல் சிறப்பு. அதாவது ஒவ்வொரு அசைவையும், அதாவது நம்ம என்ன செய்யறோம், நம்மள உயர்த்தி கொள்றோம். நம்முடைய செயல், மனிதனுடைய செயல், நம்முடைய மனத்தின் செயல், நம்முடைய உணர்வின் செயல், உடலின் செயல்ங்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவின் செயல், இவற்றிற்கெல்லாம் பின்புலத்தில் இருக்கின்ற அன்னையின் செயலாக அது மாறுகின்றது. முடியாவிட்டால் செயல் முழுவதையும் அன்னைமயமாக்க முனைதல் சிறப்பு. அதாவது ஒண்ணு எல்லாத்தையும். முடியாவிட்டால் செயலுக்கு முன் அன்னையை நினைத்து செயலை செய்து முடித்த பின்னும் அன்னையை நினைப்பது உயர்ந்த பக்தியாகும். இது நாரதரால் முடியாதது. நிலத்தில் உழுவன் செய்ததை விஷ்ணு நாரதருக்கு காட்டினார். கற்புக்கரசியும் கசாப்பு கடைக்காரனும் கடைப்பிடித்த விரதங்களில் முக்கியமானவை. என்ன நாரதர் கதை? நாரதர் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு முனிவர். திரிலோக சஞ்சாரின்னு சொல்லுவாங்க. 3 உலகங்களையும் இது பண்ணிருக்கிறவர். எப்போதும் நாராயண சினிமாவில் வர நாராயணர் எப்போதும் நாராயணா நாராயணான்னு சொல்லி எப்போதும் நாராயணர் நினைவே இருக்கிறதா. இந்த கதை என்னன்னு சொன்னா,
நாராயணர்கிட்ட திருமால் வந்து விஷ்ணு வந்து ஒரு இது வச்சாரு. நீ வந்து 3 உலகத்தையும் சுத்துற, ஒரு கிண்ணத்துல எண்ணெய் எடுத்துக்கிட்டு அது சிந்தாம உன்னால 3 உலகத்தையும் சுத்திட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாரா. அது எப்படி முடியாதுன்னு சொல்லி முடிவேன்னு சொன்னாரா. சரி அப்படி செய்யன்னு சொன்னாரா. ஓயாம நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கிறவருக்கு கிண்ணத்துல எண்ணெய் எடுத்ததோ அந்த எண்ணெய் சிந்தாம திடவ செஞ்சாரி அவர் வானமார்க்கமாக போகக்கூடியவர் போறாரு. நினைவு பூரா இந்த எண்ணத்துல எண்ணெயில தான் இருந்தது தவிர கிருஷ்ணன் மேல பெருமாள் மேல இல்லை, மறந்துட்டாரு. அதான் அது இது இந்த இதுக்கு ஏறுழவன் செய்தது எனக்கு ஞாபகம் இல்லை என்னன்றது. இன்னொன்னு கற்புக்கரசியும் கசாப்பு கடைக்காரனும் கடைப்பிடித்த விரதங்கள் புனிதமானவை. இது இன்னொரு கதை வந்து கொங்கணவன் கதை. கொக்கொன்று நினைத்தனையோ கொங்கண வாங்குற கதை இது. கொங்கணருங்கிறவர் ஒரு யங் முனிவர் யோகம் செஞ்சார். ஒரு மரத்தில் உட்காந்து தியானம் தவம் செஞ்சுட்டு இருந்தாரு. செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மேல மரத்து மேல இருக்கிற ஒரு கொக்கு இருந்தது. அந்த கொக்கு எச்சம் போட்டது. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இவர் எச்சம் வந்து இவர் மேல விழுந்து அதனுடைய மலம் போட்டது விழுந்துட்டு மேல பட்டுடுது. ஒரு கோபமா வந்து இப்படி பாக்குறாரு கொக்கை. இந்த கொக்கு இவருடைய தவத்தினுடைய வலிமையினால எரிஞ்சு போகுது. இவருக்கு உடனே தான் பெரிய இதாக தவம் வந்துட்டு. அந்த காலத்துல வந்து இந்த தவம் செய்யறவங்க எல்லாம் வந்து அவங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாங்க. போய் வீட்டுக்கு ஊருக்குள்ள போய் ஒரு வீட்டுல போய் பகவதி பிச்சாந்தேகின்னு சொல்லி நின்னாரு. அங்க உள்ள வேலை செய்யறவங்க ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா வரேன், ஒரு கணவர் இருக்குது சொன்னாங்க. ஒரு மேலையும் கீழே பார்த்தாரு. அந்த அம்மா கேட்டாங்க, கொக்கந்து நினைத்தையோ கொங்கடவான்னு கேட்டாங்களாம். அப்படியே அவர் வெதறி போயிட்டாரு. நான் பெரிய தவதி ஞானம் பெற்றவன் நினைச்சிருக்கேன், காட்டில் நடந்தது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னுட்டு. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டாரா. இந்த ஊர்ல ஒரு கசாப்பு கடைக்காரரு, கசாப்பு கடைன்னு மாம்சம் விற்கிறவர், அவரை போய் பாருங்க, அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே அப்புறம் அங்க போனாரா. வாங்க வாங்க இந்த அம்மா அனுப்பிச்சு விட்டாங்களா அப்படின்னு அவர் கேட்டாரா. இவருக்கு இன்னும் அது புரியல. இவருக்கு அவரை விட அவங்கள விட இந்த இவருக்கு ஞானதிஷ்டி இருந்ததுன்னு எப்படி இதெல்லாம் எப்படின்னு உடனே சேர்க்கிறாரு. கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு உள்ள போய் அவருக்கு 2 வயதான பெற்றோர், அவங்களால நடக்க முடியாதவங்க, அவங்கள பூரா நடத்தி குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி உடையெல்லாம் உடுத்தி அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு வந்தாரு. இதுதான் நான் செய்கிற சவம். அங்க நீங்க பார்த்த அவங்க வந்து அவங்க கணவனுக்கு செஞ்சு குடும்ப பொறுப்புகளை பத்தற்ற நிலையில அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு ஞானம் வந்தவருடைய இது அப்படின்னு சொன்னாங்க. இது இந்த கர்மயோகத்தினால வந்த தபோ சக்தி பலன் அப்படின்னு உதாரணம். அதெல்லாம் விட உயர்ந்தது இந்த சமர்ப்பணம்ங்கிறாரு அப்பா. அவர்களால் இது முடியுமா என்று தெரியவில்லை. அப்பூதி அடிகள் கடைப்பிடித்த சமர்ப்பணம். அப்பூதி அடிகள் வந்து 63 நாயனார்கள்ல ஒருவர். திருவையாறு, எங்க ஊர் திருவையாறு பக்கத்துல திங்களூருங்கிற ஊரை சேர்ந்தவர். அவர் வந்து திருநாவுக்கரசரை இதை எடுத்துக்கிட்டாரு. அவர் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சரி சின்ன திருநாவுக்கரசு பெரிய திருநாவுக்கரசுன்னு பேர் வைப்பாரு. வீட்டில் இருக்கிற பொருள்களுக்கெல்லாம் திருநாவுக்கரசுன்னு பேர் வைப்பாரு. ஆனால் திருநாவுக்கரசரை பார்க்காமலே வச்சிருந்தார். அவர் திருநாவுக்கரசரே அங்கேயே போறாரு, அவர் பார்த்து உதவி செய்கிறார். அந்த அந்த திருநாவுக்கரசர் 3 தேவார மூவர். அப்பர் தான் அப்பருடைய பேர் திருநாவுக்கரசர். அப்பா என்று ஞானசம்பந்தர் குழந்தையாய் ஞானசம்பந்தர் கூட்டனால அவருக்கு அப்பர்னு பேர் வந்தது. அப்பர் ஞானசம்பந்தர் சுந்தரர் 3வது. அந்த அவருடைய மூவருடைய 63 நாயர்கள் மிகப்பெரியவர்கள் சொல்றது. அவர்களை ஒருத்தரை வணங்கியே அவர் பெரிய ஞானியானவர்னு சொல்றது. இது எல்லாத்தையும் விட உயர்ந்தது. இதெல்லாம் மகான்களுடைய உயர்வு. அவர் அப்பூதியடிகள் வந்து அத்தனையும் திருநாவுக்கரசரையே நினைத்து செய்து சிவனை விட அவருடைய சிவன் அடியாராகிய திருநாவுக்கரசரை நினைத்து செய்ததுனால அவர் ஞானம் பெற்றார். அதுபோல சமர்ப்பணம்னு சொல்றாரு. சமர்ப்பணம் என்பது எளிய தூய முறை. இதை கடைபிடிக்காமல் பூர்ண யோகத்தை ஆரம்பிக்க முடியாது. சமர்ப்பணம் மகான்களுக்கும் சிரமமான காரணம். முதல்ல பார்த்துட்டோம். எல்லாமே எது கிடைச்சாலும் செய்யணும். செயலை பற்றி எண்ணங்களுக்கு சமர்ப்பணம் செய்யணும். எண்ணங்களுக்கு முன்னாடி வந்து உணர்வை சமர்ப்பணம் செய்யணும். உரிய பழக்கத்தை விட்டு புதிய பாணியில செய்யணும். முழுமையாக அன்னை நினைத்து செய்ய வேண்டும் பார்த்தவர்.
இதை செயல்படுத்தி சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதை ஒரு உதாரணம் சொல்றாரு. இங்க இருந்து நம்ம சிதம்பரத்தை சேர்ந்த ஒரு அன்பர் தான் அப்பா எழுதுறது. இதை செயல்படுத்தி முனைந்த சிலரின் அனுபவங்கள்னு சொல்லி அப்பா கொடுக்குறாரு. இது சின்ன கட்டுறதான், சீக்கிரம் முடிகிறது. அவர் சொந்த ஊரிலிருந்து புதுவை கிளம்பி வர நினைத்தால் கிளம்பி வருவார். பாதி வழியில் அன்னை நினைவு வரும். பிரயாணம் என்றும் போல் இருக்கும். அடுத்த முறை கிளம்பும் முன் அன்னையை அழைத்து சமர்ப்பணம் செய்தால் 2.5 மணி நேர பயணம் 1.5 மணியில் முடிந்தது. பஸ் பறந்து சென்றது. இவர் கல்லூரி மாணவர். இவருக்கு சொந்த வியாபாரம் உண்டு. வியாபார சீசனில் உயர்ந்தும் மற்ற மாதங்களில் சாதாரணமாக இருக்கும். அவங்க அப்பா ஹோட்டல் வச்சிருந்தாரு. இந்த ஹோட்டல்ல போய் இவர் உட்காருவார் லீவில் இருக்கும்போது. கடை வியாபாரத்தை சமர்ப்பணம் செய்ய முடிவு செய்தார். அவர் அப்பாட்ட பயிற்சி பெற்றவர். காலையில் எழுந்து கடைக்கு போவதை சமர்ப்பணம் செய்தார். கடைக்கு போனார். சல்லாப்பட்டியில் உட்கார்ந்து வியாபாரத்தை சமைத்தார். உள்ளே வருபவரை சமர்ப்பணம் செய்தார். வர்ற வாடிக்கைக்காரங்களை எல்லாம் சமர்ப்பணம் செய்தார். வெளியே போகிறவர்களை சமர்ப்பணம் செய்தார். கடையில் சரக்கு விரந்தெங்கினால் அதை கவனித்து மனதால் சமர்ப்பணம் செய்தார். ஒவ்வொரு சிப்பந்தியாக பார்த்து அவரை மனதுள் வாங்கி அன்னைக்கு சமர்ப்பணம் செய்ய நினைத்தார். அனைவரும் தடையின்றி சமர்ப்பணமானார்கள். பொதுவாக கடையில் 8 மணி முதல் 9 மணி வரை வாடிக்கையாளர்கள் நிறைந்திருப்பார்கள். அது ஒரு சின்ன ஹோட்டல். இன்று 6:30 மணிக்கு கடை நிரம்பியது. 8 மணி 9 மணிக்கு 10 மணி வரை கடை நிரம்பியே இருந்தது. நேற்றைய வியாபாரம் இன்று காலை 10 மணிக்குள்ள, ஒரு முழு நாள் வியாபாரம் காலம்பரை 10 மணிக்குள்ள நடந்தது. இவர் மனம் பதட்டப்படவில்லை. கடையில் எப்பொழுதும் உள்ள கூச்சல் இல்லை. அது சமர்ப்பணம் செய்தார். பொருள்கள் சிந்துவதும் எடுப்பதும் வழக்கம். கடை நிறைந்ததால் அதிகமாக சிந்தும். அன்று சிந்துவதை சமர்ப்பணம் செய்தார். சிந்துவது குறைந்தது, நின்றது. பிறகு சிந்தவே இல்லை. அன்று கடை வியாபாரம் 2 மடங்கு. தொடர்ந்து கடைக்கு போனார். தொடர்ந்து சமர்ப்பணம் செய்தார். சமர்ப்பணத்தை விரிவாக்கினார். உயர்ந்த வியாபாரம் குறையவே இல்லை. 1 மாதம் தனக்கு லீவு உள்ளவரை கடைக்கு போனார். மாத கடைசியில் ஆரம்பத்தை விட கிடைப்பார் 5 மடங்கு ஆயிற்று. இங்கே சாதப்பாடி நடராஜன் நம்முடைய இது மலர்ந்த ஜீவியம் எல்லாம் அவர் தான். அவர் மதர் சர்வீஸ் சொசைட்டி புத்தகங்கள் எல்லாம் அவர் தான் வெளியிடுறவர். அப்பா கர்மி அப்பா அவருடைய நேரடியான பயிற்சி பெற்றவர். இது அவருடைய அனுபவத்தை அப்பா எழுதாங்க. தியானமைய கூட்டம் ஹால் நடத்த ஹாலை கெடுக்க முடிவு செய்தார். சமர்ப்பணம் செய்தபின், அது முடிவெடுத்தபின் செய்த சமர்ப்பணம் என தெரிந்தது. ஹால் போய் கேட்டார், கொடுத்தார்கள். கூட்டம் நல்ல முறையில் நடந்தது. நான் அந்த கூட்டத்தை நான் இது பண்ணிக்கிறேன். திரும்ப இந்த இதுல ஹோட்டல் பேர் டக்குன்னு வரல, சாரதாராம் ஹோட்டல்ல தர்பார் ஹால்னு அவங்க சமர்ப்பணம் முடிவுக்கு பின் எடுத்ததானாலும் தொடர்ந்து எல்லா செயல்களையும் சமர்ப்பணம் செய்தார். ஹோட்டல் ஹாலுக்கு உள்ளே ஆரவாரம் இல்லாமல் அன்னை கூட்டத்திற்கு உரிய அமைதி இருந்தது. கூட்டம் முடிந்தது. பக்தர்கள் கலைய மனமில்லாமல் இருந்தனர். ஹாலுக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு உரியவர்கள் வந்து விட்டார் என்பதனால பக்தர்கள் இருந்தனர். அதே மாதிரி நம்முடைய ஒரு தியானமைய ஆண்டு விழாவை சிதம்பரம் நகரில் உள்ள அருமநாவலர் பள்ளியில ஹாலில் நடத்தினோம். அருமநாவலர் பள்ளி மேல வீதியில இருக்குது. அசோகன் வந்து பேசினாருங்க. அங்கேயும் அப்படித்தான். அந்த இது முடிகிற வரைக்கும் அந்த இது சிதம்பரம் நகரத்தினுடைய மிக முக்கியமான பகுதி அந்த மேல வீதிங்கிறது. கடத்தல் முக்கியமான கடத்துறது. கைத்தாப்புல போலீஸ் ஸ்டேஷன், கடைகள் நிறைய இருக்கும். மார்க்கெட், காய்கறி மார்க்கெட்டு, ஜேன்னு இருக்கிற இடம். அந்த இது முடிகிற வரைக்கும் அந்த ஹாலுக்குள்ள அப்படி அமைதி நிறைந்திருந்தது. கம்ப்யூட்டர் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டவுடன் எண்ணத்தை சமர்ப்பணம் செய்ய முடிந்தது. நண்பரை பார்க்க போனார். தாம் நினைத்த அதே மாடல் கம்ப்யூட்டர் விலைக்கு வருவதாகவும் பணம் பிறகு தரலாம் என கம்ப்யூட்டரை கையில் கொடுத்தார். கல்லூரியில் பசில் போட்டி நடப்பது வழக்கம். இதுவரை இவர் கலந்து கொண்டதே இல்லை. இம்முறை கலந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் விருப்பமாக இல்லை. மனம் இருபுறமும் அசைந்தாடும் பொழுது ஏன் சமர்ப்பணத்தை நாடக்கூடாது என்று நினைத்து எண்ணத்தை சமர்ப்பணமாக மறந்தது விட்டுவிட்டார். கொஞ்ச நாள் கழித்து எண்ணம் சமர்ப்பணமானவின் போட்டி பசிலில் கலந்து கொண்டார். இதுவே முதல் முறை 2ஆம் பரிசு கிடைத்தது. தொடர்ந்து போட்டியில் கிடைந்தார். முதற் பரிசும் கிடைத்தது. செயல் அன்னை மயமாக மறுக்கும், அது ஆகாது.
இங்கே நோக்கம் வந்து செயல்கள், நம்ம செய்யற செயல்கள் அத்தனையும் அன்னைமயமாக வேண்டும். அது மறுக்கும். அப்படி இல்லாம நம்ம அதை செய்யணும். செயல் நிதானமாக இடைவிடாது முயன்றால் பிறகு பலிக்கும். செயல் சமர்ப்பணமானால் செயல் அன்னைமயமாகும். இது நீண்ட நாளைக்குரிய கடின பெரிய முயற்சி. அனைவருக்கும் தோல்வி அளிப்பது. வெற்றி பெறுத்தல் சிறப்பு. சிறப்பெய்தினால் ஆன்மா மலரும். இதான் முக்கியம். நாம் மயமாக இருக்கிறோம். நம்முடைய உடல், நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய அறிவு, இந்த மூன்றும் நம்ம செயல்படுறோம். நம் திறமையை நம்பி செயல்படுறோம். நம்முடைய படிப்பை நம்பி செயல்படுறோம். நம்முடைய நோக்கத்தை நம்பி செயல்படுறோம். அதெல்லாம் மாற்றி எல்லாவற்றையும் சமர்ப்பணத்தின் மூலமாக அன்னைமயமாக்கினால் செயலை பற்றிய எண்ணம் வந்தால் உடனே சமர்ப்பணம் செய்கிறது. செயலை பற்றிய உணர்ச்சியை, ஆசையோ அல்லது விருப்போ, சாதிக்கணுங்கிற ஆர்வமோ, அதெல்லாமே அன்னை விஷயம். நம்முடைய அறிவு நம்ம சேர்ந்தது. அதை அன்னையை சமர்ப்பணம் பண்றது. அதை செய்கின்ற பழக்கத்தை சமர்ப்பணம் செய்கிறது. அந்த முறை முழுமையையும் அன்னையை நினைத்து செயல்பட்டோம்னா அந்த செயல் அன்னைமயமாகும். வாழ்வே அன்னைமயமாகும். முக்கியம் அதான். வாழ்வு அன்னைமயமானால் நம்முடைய ஆன்மா மலரும். நம்ம இப்ப மெஜாரிட்டியா இருக்கு நமக்குள்ள. நம்ம நம்முடைய உடல், நம்முடைய உணர்ச்சி மைய உயிர் வைத்தல், நம்முடைய அறிவுங்கிற மனம், இது 3 தான் செயல்பட்டு இருக்குது. இதுக்கு மேல நமக்குள்ளே இருக்கின்ற உயர்வாகிய ஆன்மாவை மலர வைப்பதற்கு அது அன்னைமயமாக்குவது பலன் தரும். நம்முடைய வாழ்வு அன்னைமயமான வாழ்வாக மாறும். வெற்றிகரமான வாழ்வாக மாறும். அன்னையை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாம் திருப்பி நான் சொல்ல மாதிரி கோடி பேர்ல நம்ம அன்னையை ஏற்றுக்கொண்டிருக்க பாக்கியம் கிடைச்சிருக்குது. அதை பூர்ணமாக பயன்படுத்தி நம் வாழ்வையே அன்னைமயமாக்கின வெற்றிகரமான வாழ்வாக வரும். தோல்வியே இல்லாத வாழ்வாக வரும். கஷ்டம் முயற்சியை செய்து